இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணியை கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்கி டிசம்பர் 4 வரை நடத்தியது. திருத்தம் செய்யப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகளிடம் வழங்கினார். மதுரையில் கடந்த அக்டோபரில் 27,40,631 வாக்காளர்கள் இருந்தனர். இந்த சீர்திருத்தத்திற்கு பின்பு இறந்த வாக்காளர்கள், இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்காளர் மற்றும் இரட்டை பதிவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதன்படி 3,80,474 பேர்களில் தற்போது 23,60,157 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த திருத்தத்தில் சந்தேகம், திருத்தம் அல்லது மாற்றம் இருந்தால் வாக்காளர்கள் இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரையில் மேல்முறையீடு செய்யலாம் என தேர்தல் ஆணையம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. SIR சொல்லக்கூடிய இந்த பணியை நாம் தொடங்கி வச்சோம். இதன் முதற்கட்ட பணியாக 27/10/2025 அன்று வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருந்த வாக்காளர்களுக்கு ஆண்கள் 13,40,402, பெண்கள் 13,95,938, மூன்றாம் பாலித்தவர்கள் 291, மொத்தம் 27,40,631 வாக்காளர்கள் அக்டோபர் 27ஆம் தேதி 2025 தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல அவர்கள் இடம் பெற்றிருந்தார். அதற்கு தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கு நேரடியாக வீடுகளுக்கு சென்று எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மூலமாக 4/11/2025 முதல் அவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் தயார் செய்து இன்று தினம் 19/12/2025 வரைவு பட்டியல் மதுரை மாவட்டத்தில் நாம் வெளியிடக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். இன்று வெளியிடப்படும் பட்டியல் மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளும் சேர்ந்து ஆண்கள் 11,58,601 வாக்காளர்கள், பெண்கள் 12,01,319 12,01,319 மற்றும் மூன்றாவது பாலினத்துக்கு சேர்ந்த 237 ஆக மொத்தம் 23,60,157 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். கணப்பணியின் மூலம் முகவரி இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை மதுரை மாவட்டத்தில் 38,036 ஆகும். குடியிருப்பு மாறியவர்களுடைய எண்ணிக்கை 2,30,668 ஆகும். இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 94,432 94,432 ஆகும். டபுள் என்ட்ரி ஆல்ரெடி என்ரோல்டு அவருடைய எண்ணிக்கை 11,336. மற்றவை 602 ஆக மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 3,80,474 வாக்காளர்களுடைய பேர் நீக்கம் இன்று தினம் செய்யப்பட்டுள்ளன.